வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து 12 ராசிகளுக்கான 2026க்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களோட வாய் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இந்த 2026 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. இந்த 2026 பார்த்திங்க அப்படின்னா வருகிற மார்கழி 17ஆம் ஆண்டு உங்களுக்கு பிறகுது சில முக்கிய கிரக மாற்றங்களால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. பல விதமான உங்களுக்கு சேஞ்சஸ் இந்த 2026 உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கோபதாபத்தை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே சேரும். இடமாற்றம், அப்புறம் தொழில் மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், அப்புறம் வீடு மாற்றம் போன்ற அனைத்து நல்ல மாற்றங்களும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆக போகுது. வார்த்தைகளில் ரொம்பவுமே கவனமாக இருங்க. வார்த்தைகளில் மட்டும் பார்த்திங்கன்னா சிறிது கவனம் தேவை. குடும்பத்துலேயும் வெளிவட்டாரத்துலேயும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மிதுன ராசிகள் பார்த்திங்கன்னா தொழிலில் ஆச்சரியமான முன்னேற்றத்தை தரும். படிப்பில் இருந்த தடை, உத்தியோகத்தில் இருந்த தடை, வியாபாரத்தில் இருந்த தடை அப்படின்னு அனைத்து தடைகளும் பரிபூர்ணமாக நீங்க போகுது. தொட்டது எல்லாமே துலங்க போகுது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் 2 நாளில் சரியாயிடும். அந்த மாதிரியான ஒரு கிரக பலன்கள் உங்களுக்கு இந்த 2026 இருக்குது. முடிச்சு நிம்மதியாக வீடு திரும்பிடுவீங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் ஏற்படும். கூட்டு தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, அப்புறம் ஆச்சரியமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட போகுது. இதில் என்னென்னா 2026 நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை தவிர்க்கணும். கோபமே படாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு பேப்பர் போடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்னொரு வேலை கிடைக்கும் வரை வேலையை விடாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. வியாபாரமாக இருந்தாலும் ஆரம்பிச்சுட்டு வேலையை விடுறது நல்லது. கூட்டாளிகளிடம் பார்த்திங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களோட துணைவியாரிடம் எந்த விதமான கோபத்தையும் தயவு செஞ்சு காட்டாதீங்க. பண வரவுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்க போகுது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, முதலீடுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் குடும்பத்தில் அந்நியரோட தலையீடுகள் கவனமாக இருக்கணும். வெளியாட்களை உங்கள் குடும்பத்தில் சேர்க்கவே சேர்க்காதீங்க. உங்கள் குடும்ப விஷயங்களை மற்ற இடங்களை தலையிட்டு பேசுகிறது, குடும்ப விஷயத்தை பொதுவான இடங்களை பேசுகிறது, அது எல்லாமே தவிர்த்துடுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம்தான். நல்ல யோகம் இந்த உங்களுக்கு 2026 ஏற்பட போகுது. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா, உங்களுக்கு பற்களில் இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காது, மூக்கு, அப்புறம் தொண்டை, சைனஸ், அப்புறம் ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி மந்திராலயம் சொல்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த 2026 உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்போம். நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திர வழிபடுங்க. உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை அவர் தொடர்ந்து அளிப்பார். இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.